திருவாரூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு பொண்ணு வந்து கதை சொல்கிறா. நான் காக்காவா இருந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறா. ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஆரம்பிக்கிறா. என்னடா ஊர் இது, இந்த ஊரை ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டேன், ஒரு பைய வீட்லையும் அடுப்பை பற்ற வைக்கலையா? நைட்டு நான் எத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன் தெரியுமா? 8 o'clock சாப்பிட்டேன். இப்போ மணியை பாரு 11 o'clock ஆகுது. எவ்வளோ நேரம் நான் பசியோடு சுற்றி வர்றது? இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் வருவேன். அதுக்குள்ளார இந்த ஊரில் யாராவது அடுப்பு பற்ற வச்சிருக்கணும், இல்லைன்னா இந்த ஊரை நான் டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே நாங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட, என்னது ஒரு சாதாரண காக்கா இந்த ஊரை டைவர்ஸ் பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டில் எலி செத்து போனால் என்ன பண்ணுவீங்க? தூக்கி வாசலில் போடுவோம், தெருவில் போடுவோம். அந்த எலி அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே, எங்களை மாதிரி காக்கா தான் தூக்கிட்டு போகுது. ஒருவேளை ஊரில் காக்காவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த எலி அங்கேயே இருந்து நாரும். அப்புறம் நீங்கள் வாசலுக்கு வர முடியுமா? ஊரை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 எலியை தூக்கி போட்டிங்கன்னா இந்த ஊரே நார ஆரம்பிச்சிருமே. என்னன்னா சரி சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு, நீ வழக்கமாக இந்த கதைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக அந்த கதையை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க. கதையோட கிளைமேக்ஸ் என்ன? போய் வந்து வாயில் வடையோட மரத்தில் உட்காந்தாச்சு. கீழே வந்து நரி வந்து நிற்கிது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன நரி இங்கே வந்து நிற்கிறான், என்னையே பார்க்குறான். அவன் என்ன எங்கடா பார்க்குறான்? அவன் வாயில் இருக்க வடையே பார்க்குறான். அவன் வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கு. என்னைக்கு இல்லாத திருநாளா, நீ ரொம்ப அழகாக இருக்க காக்கா அப்படிங்கிறான். இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டானே, என்ன இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தேன். நீ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கே, உன் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும், ஒரு பாட்டு பாட அப்படின்னு அந்த நரி சொல்கிறான். என்னடா இவ்வளோ இப்படி வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி விட்டேன். வாயிலேருந்து வடை கீழே விழுந்துச்சா, தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் உட்காந்துட்டான். கதை ஒன்றுமே தான் ஆரம்பிக்குது. ஒரு காக்கா ஊரில் இல்லாட்டினா அந்த ஊரே நாரி போயிடுன்னு சொன்ன அந்த பொண்ணு, அந்த நரி ஏமாத்துதுன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த வடையை கீழே விடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லை? அதே போல எனக்கும் வந்துச்சு. அந்த பொண்ணோட கூப்பிட்டு கேட்டோன்னு சொன்னா, இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்கும் சார்? என்ன ஒரு 50 காக்கா இருக்கும். இந்த மாவட்டம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும்? என்ன ஒரு 5000 காக்கா இருக்கும். இந்த மாநிலம் முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும்? ஒரு 5 லட்சம் காக்கான்னு வச்சுக்கோ. இந்த நாடு முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும்? ஒரு 1 கோடி காக்கான்னு வச்சுக்கோ. இந்த உலகம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 50 கோடி காக்கான்னு வச்சுக்கோ. இந்த உலகம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை காக்காக்கள் உருவாகி செத்து போயிருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் ஒரு 500 கோடி காக்கான்னு வச்சுக்கலாம். 500 கோடி காக்கா இருக்குல்ல, 500 கோடி காக்காட்ட யாராவது, இத்தனை பேர், எத்தனை மனிதர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க, எத்தனை விலங்குகள் பிறந்து வளர்ந்துருக்கு, எத்தனை பறவைகள் பிறந்து வளர்ந்து செத்து போயிருக்கு, இன்னும் இருக்கு. இத்தனை உயிர்களில் யாராவது ஒருத்தங்க போய் காக்காட்ட நீ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா சார்? சரி, அழக கூட சொல்ல வேணாம், உன் குரல் இனிமையா இருக்குன்னு எனக்கா சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லையே. இந்த உலகத்திலேயே ஒரு காக்காவை பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொன்னதும் உன் குரல் இனிமையா இருக்குன்னு சொன்னது ஒரே ஒரு ஆளு, அந்த நரி மட்டும்தான். அது பொய்யா கூட இருந்துட்டு போட்டுமே, அது பொய்யா கூட இருந்துட்டு போடு சார், அதுக்காக நான் அந்த வடை விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நரி இந்த அது சொன்னப்பறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா, இந்த கதை எத்தனை வருஷமா நீங்க கேட்குறீங்க? நான் சின்ன வயசா இருக்கும் போது கேட்குறேன். அவங்க டீச்சர்லாம் இருந்தாங்க. டீச்சர் நீங்கள் எந்த வயசுலேருந்து கேட்குறீங்க? நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். இந்த உலகம் எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கு? ஒரு 100 வருஷமாக கேட்டுட்டு இருக்கு. இல்லை ஒரு 200 வருஷமாக கேட்டுட்டு இருக்கு. 200 வருஷமாக கேட்குறீங்கல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த கதை தெரியும்ல. அப்பையும் ஒரு நரி போய் காக்காட்ட சொல்லியிருக்கல அழகா இருக்கேன்னு, அதை பார்த்து கூட நீங்கள் வந்து என்னைக்காவது போய் சொல்லியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நண்பர்களே, கதை இதோடையும் முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அந்த கதையெல்லாம் முடிஞ்சு ஏன் அப்படி சொன்னாவ அந்த பொண்ணு? ஏன் அப்படி சொன்னா? நம்ம கல்யாண வீடுகளுக்கு போயிட்டு வருவோம்ல, போயிட்டு வந்தோடனே மாப்பிள்ளை நல்ல கலரு, பொண்ணு இல்லை பொண்ணு நல்ல கலருப்பா, மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படியும். நல்லங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லக்கு ஆப்போசிட் என்ன? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? பேடு தானே. அப்போ நீங்கள் நல்ல கலர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? கருப்பை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
உங்க மனசுக்குள்ளார என்னவா இருக்கு? எவ்வளவு சாதாரணமா ஒரு வாக்கியம் சொல்றோம், சொல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க அப்படி. என்னைக்காவது யாராவது ஒரு சிவப்பா இருக்க ஆளை பார்த்து நாள் நல்ல ஆளியா, சிவப்பா இருந்தாலும் கலையா இருக்கான் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? உண்மையிலே எவ்வளவு மோசமான ஒரு வாக்கியம் இல்ல அது. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு. கருப்பா இருக்காங்க கலையா இருக்காங்க அவ சொன்னா முடிஞ்சு போச்சு. சிவப்பா இருக்காங்க கலையா இருக்காங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னா கருப்பா இருக்கவங்க கலையா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதானே சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு நம்மளாம் சொல்ற அந்த கெட்ட கலர் நிறத்தில் இருக்க பொண்ணு, அந்த பொண்ணை யாரோ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல ஆண்டு விழாக்கள் நீ கொஞ்சம் கருப்பா இருக்க பின்னாடி இன்னும் ஆடுன்னு சொல்லியிருக்கலாம். வரவேற்புரை இதெல்லாம் ஆண்டு விழாலாம் சொல்லுவாங்க இல்லையா, வரவேற்புரை பேசுறதுக்கும் நன்றி உரை பேசுறதுக்கும் பசங்களை பெண்களை கூப்பிடுவாங்க போது அதுல எத்தனை பசங்களோ பொண்ணுங்களோ கருப்பா இருக்கவங்கள பயன்படுத்துறாங்க. நம்ம கல்யாண வீடுகளில் இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களா பொண்ணோட சொந்தக்காரங்களா இருக்க பொண்ணா கருப்பா இருந்தா சரி விட்டுருவாங்க. ஆனா எதுவுமே இல்லை, கூட்டத்திலேருந்து ஒரு 4 பொண்ணை அழைச்சிட்டு வந்து பன்னீர் தெளிக்க விடுங்கன்னா யாராவது கருப்பா இருக்கவங்கள அழைச்சிட்டு வருவாங்களா? இதெல்லாம் அந்த பொண்ணு மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள். அதை எனக்கு கதை மூலியமா வெளிப்படுத்தியிருக்கா. கதைகள் நீங்க வீட்டில் சொல்றது நேரம் வந்து தூங்க வைக்கிறதுக்காக இல்லை, டைம் பாஸுக்காக இல்லை. குழந்தைகள் தங்களுடைய ஆழ் மனசில் என்ன இருக்குதோ அதை கதை வழியா உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நமக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா காதுகள் ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம உன்னிப்பா கேட்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்.